தாங்கள் மிகவும் சாமர்த்தியசாலிதான். தங்களுடைய மனைவியை எனது மற்றொரு அன்னை என்கிறீர்கள். ஆனால் அன்னை கத்ருவை தவிர மற்றொரு அன்னை இருக்கிறார்கள். அதனால் பார்வதிக்கு அந்த இடத்தை தர நான் தயாராக இல்லை. மன்சா, உன் மனதில் புதைந்திருக்கும் கசப்பினை போக்கவே இந்த பாயசம் கொண்டு வந்தேன். இதை உண்பதினால் உன் மனதிற்கு மட்டுமல்ல, நம் உறவிற்கும் இனிமை சேர்க்க விரும்புகின்றேன். பாயசம் என்றால் உனக்கு விருப்பம்தானே? சாப்பிடு. அமைதி பேச்சுவார்த்தையா இது? இதை எவ்வகையில் நீ எடுத்துக்கொண்டாலும் மாபெரும் யுத்தம் நிகழ்ந்த பிறகு அமைதிதானே நிலவும். ஒருவேளை இந்த மன்சாவின் விருப்பம் யுத்தம் தான் என்றால், யுத்தம் தான் என்றால், யுத்தம் தான் என்றால், எடுத்துரைப்பதும் யுத்தத்தை தடுக்க முயல்வதும் எனது கடமையாகும் மன்சா. அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நினைவிருக்கட்டும் மன்சா, யுத்தம் எவ்வித சங்கடத்திற்கும் தீர்வாகாது. யுத்தத்தால் எப்பொழுதும் எவருக்கும் எப்பலனும் கிடையாது. தங்கள் அமைதி ஒப்பந்தத்திற்கு நான் தயாராகாவிடில் பாயசத்தை தரமாட்டீர்களா? இல்லை. இதை நான் உனக்காகத்தான் கொண்டு வந்தேன். நிச்சயம் உனக்கு தருவேன். எனினும் அமைதி ஒப்பந்தத்திற்கு நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ வெற்றி பெற விரும்புகிறாய் அல்லவா? நான் உனக்கு வாக்களிக்கிறேன். இந்த அண்ட சராசரத்தின் முன்னிலையில் நான் உன்னை வெற்றியாளராக அறிவிப்பேன். என் தோல்வியையும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆம் மன்சா, விரோதத்தை துறந்து விடு. ஒப்புக்கொள்ளுங்கள் தேவி மன்சா. ஒப்புக்கொள்ளுங்கள் தேவி மன்சா. ஒப்புக்கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள் தேவி மன்சா. மகளே, சிவனும் சக்தியும் நம்முடன் இருப்பதே மாபெரும் வெற்றி. அவர்கள் இல்லாத வாழ்க்கை வீணானதே. ஒருவேளை சிவனும் சக்தியும் கோபம் கொண்டால் பிரபஞ்சத்தை வென்றும் நீ தோற்றவளாவாய். ஒப்புக்கொள் மகளே, ஒப்புக்கொள். பெற்றுக்கொள் மன்சா. பிரபஞ்சத்தின் சிவனானவன் தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். இதை சாப்பிடு. தோல்வியை யார் ஒப்புக்கொண்டது? பிரபஞ்சத்தின் சிவனாக ஒரு தந்தையாக தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். மன்சா, சிவனே உன் தந்தையாவான். தந்தையே சிவனுமாவான். மேலும் நான் இப்போது என் மகளிடம்தானே தோற்றேன். நான் தங்களது புதல்வி அல்ல.
ஒன்றை புரிந்து கொள். அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும், மானிடரோ அல்லது விலங்குகளோ, யாவரும் என் பிள்ளைகளே, என் மகனும் மகளுமே. எடுத்துக்கொள். நான் உன்னை மகளே என்று அழைப்பதை நீ விரும்பாவிட்டால் அவ்வாறு அழைக்க மாட்டேன். இதை எடுத்துக்கொள். ஜெய கோஷத்தை தலை நிமிர்ந்தல்ல, தலை வணங்கியபடி கூற வேண்டும். மன்சா தேவி வாழ்க! மன்சா தேவி வாழ்க! புரிந்துவிட்டது. நான் தோல்வியை ஒப்புக்கொண்டதை உன்னால் நம்ப முடியவில்லை அல்லவா? நீ என்ன விரும்புகிறாயோ அவ்வாறே செய்கிறேன். நீ விரும்புவது இதைத்தானே? யாவருமே உன் முன்பு தலை வணங்கி நிற்க வேண்டுமென்று. பெற்றுக்கொள். இப்பிரபஞ்சத்தின் சிவன் இப்பொழுது மகள் முன்னிலையில் தலை வணங்கி நிற்கிறான். இப்பொழுது உண்ணலாம். நாராயணா, என்ன இது? ஒரு மகளின் முன்னிலையில் ஒரு தந்தை அன்பாக தலை வணங்கி நிற்கிறார். ஒரு மாபெரும் உத்தேசத்திற்காக, யுத்தத்தை தடுப்பதற்காக சாமதான தண்டபேதம் அனைத்தையும் பிரயோகிக்க வேண்டும். நமது மகாதேவர் ஏன் தேவாதி தேவர் என்று இப்பிரபஞ்சத்திற்கு நிரூபிக்கிறார். அவர் இன்று தலை வணங்கி தனது கடமையை, தனது உத்தேசத்தை நிறைவேற்ற முயல்கிறார். இதைக் கண்டு அனைவரும் கற்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் மிகவும் அற்புதமான, மிகவும் அழகிய முயற்சி இது. மகாதேவரே தலை வணங்கும் பொழுது எவர் மனதிலும் எந்த சந்தேகமும் கேள்வியும் எழ வாய்ப்பில்லை. தாங்கள் அறிவீர்களா தேவேந்திரா? பிரபஞ்சத்தில் எந்த தந்தையும் தன் மைந்தனிடம் கடுமையாக நடந்து கொள்ளலாம். மகாதேவர் இதுநாள் வரை கார்த்திகேயன் முன்னிலையில் தலை வணங்கியது இல்லை. ஆனால் ஒரு தந்தையானவர் தன் மகளிடம் கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார். என்றும் தன் புதல்வியிடம் ஒரு தந்தையின் மனம் மென்மையாக மட்டுமே நடந்து கொள்ளும். அதை எடுத்துக்காட்டும் வகையில்தான் மகாதேவர் மன்சா முன்னிலையில் தலை வணங்குகிறார். என்றும் ஒரு தந்தை தன் புதல்வியிடம் அன்பை செலுத்துகிறார். அது தன்னலமற்ற அன்பு. மன்சா, உன் தந்தை உன் முன்னே சரணடைந்து விட்டார். ஆகையால் இந்த யுத்தத்தை முடித்துவிடு. விரோதத்தை மறந்துவிடு. ஆம் தேவி மன்சா, யாரை தங்கள் விரோதி என்று கருதுகிறீர்களோ அந்த தந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் தலை வணங்குவதால் எதுவும் மாறப்போவதில்லை. தங்கள் மீது நான் கொண்டுள்ள வன்மத்திற்கு இது முடிவும் அல்ல.
அதோடு இந்த பாயசம். இதை நான் உண்பதற்கு முன்பு என்னுடன் தாங்கள் வாருங்கள். நிச்சயமாக செல்வோம். எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்க மாட்டீர்களா? எவர் மீது நமக்கு சந்தேகம் உள்ளதோ அவரிடம்தான் கேள்வி எழுப்ப வேண்டும், நம்பிக்கை கொண்டவரிடம் அல்ல. உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது மகளே. மன்சா, அது மட்டுமல்லாது அமைதி ஒப்பந்தத்திற்காக நான் தோல்வியை ஏற்றேன். இனி கேட்க என்னவிருக்கிறது? என்னை நீ எங்கு அழைத்துச் சென்றாலும் நான் வருவேன். சரி, புறப்படுவோம். மன்சா, மகாதேவரை எங்கு அழைத்துச் செல்கிறாய்? இது நாள் வரை உன்னை பாராட்டும் வகையில் நீ ஏதும் செய்யவில்லை. ஆனால் இன்று உன்னை நான் பாராட்டுகிறேன். ஆதிசேஷனாகட்டும் வாசுகி நாகமாகட்டும், இவர்களைப் போன்ற மாவீர நாகங்களை பெற்றவள் நீ. ஆனால் உனது மைந்தர்கள் தேவர்களுக்கும் மும்மூர்த்தியர்களுக்கும் சேவை செய்கிறார்கள். ஆயினும் உன் மகள் மிகவும் துணிச்சலானவள். இவளை பெற்றதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். உனது மகள் மன்சாவை நீ பெற்றெடுத்து நற்காரியம் செய்திருக்கிறாய். மன்சா மகாதேவரை எங்கு அழைத்துச் சென்றாலும் எவராலும் தடுக்க இயலாது. அசுரமாதா, என் மனதில் எழும் மாபெரும் கேள்வி என்னவென்றால், மன்சா மகாதேவரை அழைத்துக் கொண்டு எங்குதான் செல்கிறாள்? நாராயணா, தேவி மன்சா மகாதேவரை எங்கு அழைத்துச் செல்கிறார்? இது ஏதேனும் புதிய பிரச்சனைக்கான துவக்கமா? காரண காரியம் இன்றி மகாதேவர் ஏதும் செய்ய மாட்டார். இதற்கு பின்னும் ஏதோ ஒரு உத்தேசம் நிச்சயம் இருக்கும். மனமுடைந்த மகளுடன் மகாதேவர் இப்பொழுது செல்கிறார். தன் மகள் முன்னிலையில் அவர் சரணடைந்து விட்டார். சரணாகதி உண்மையாக இருந்தால் பிறகு வினா எழுப்ப வேண்டிய அவசியமில்லை. மன்சா முன்னிலையில் மகாதேவர் முழுமையாக சரணடைந்து விட்டார். ஆகையால் மன்சா அவரை எங்கு அழைத்துச் சென்றாலும் மகாதேவர் அங்கு நிச்சயம் செல்வார். அதோடு இச்சம்பவம் தந்தை மகளுக்கு இடையே உள்ள உறவினை எடுத்துக்காட்டும் வகையில் இருக்கும்.